இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியில கொத்து இட்லி ரெடி பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி இந்த ரெசிபி நான் பார்த்திருக்கேன், பட் இன்னைக்கு தான் வீட்டில் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். எப்பவுமே இட்லி கூட சாம்பார் இல்லை ஏதாவது ஒரு வகை சட்னின்னு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணி சாப்பிடலாமேன்னு தோணுச்சு. நம்ம வீட்டில் இப்போவே ஒரு குட்டி செஃப் ரெடி ஆயிட்டாங்க. ஒரு ஸ்பூனும் பிளேட்டும் எடுத்து கொடுத்துட்டா போதும். நம்ம எப்படி சமைக்கிறோமோ அதே மாதிரி அந்த பிளேட்ல கிண்டிட்டு இருப்போம் ஸ்பூன் வச்சு. இந்த கொத்து இட்லியை நான் எப்படி செஞ்சிருந்தேன்னு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு கடாயில லைட்டா எண்ணெய் விட்டு சோம்பு சேர்த்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கணும். மசாலா பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா ஒரு முட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். முட்டை ஒரு ஹாஃப் குக் ஆகும்போது நம்ம உதுத்து வச்சிருக்க இட்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். லாஸ்டா பெப்பர் பவுடர் சேர்த்து ஒரு கிளறி விட்டுட்டு கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். சும்மா சொல்லக்கூடாது, டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு மினி விலாக்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.